Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நம்முடைய சமூகத்தில் ஆண்கள் 2000 வருஷங்களாக படித்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு ஆண் சில சமயம் ஜாதி அடிக்கில் ரொம்ப கீழே இருக்கிறவர்களை படிக்க நாம் அனுமதிக்கவில்லை. அதை தவிர பாக்கி இருக்கிற வகுப்புகளில் இருந்த ஆண்களை நீ படிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. 2000 வருஷங்களாக ஆண்கள் இந்திய சமூகத்தில் படித்து கொண்டு தான் இருக்கிறார். பெண்கள் 60 வருஷமாக கூட படிக்கல. உண்மையா இல்லையா? 50-60 வருஷமா தான் படிக்கிறாங்க. அப்போ நீங்க யார் யாரையோ சாதனையாளர்கள், பெண் சாதனையாளர்கள் விருது கொடுக்குறாங்களே, எல்லாம் ஃபேக். யார் சாதனையாளர்கள் தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நான் படித்துத்தான் ஆவேன் என்று கிளம்பிய முதல் பெண் யார்? அவதான் சாதனையாளர். உங்க வீட்டில் இருக்கா? நீங்க மேடல கூட யார் யாருக்கோ ஷீல்டை கொடுத்து ஷாலை போத்துறீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டு சால்வைக்கு என்ன ஆகும்னு. விருதுக்கு யார் தகுதியானவர் தெரியுமா? உங்க 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 வீட்டில். ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் கல்லூரிக்கு படிக்க வந்த முதல் பெண் நீங்களாக இருந்தால் உங்களை விட பெரிய சாதனையாளர் வேறு யார் இருக்க முடியும்? ஒருவேளை உங்க அம்மா வந்திருக்கலாம். உங்களுடைய இங்க இருக்கிற தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம். அக்கா வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பாராட்டுக்கு உரியவர் அவங்க இல்லையா? இப்போ இப்படித்தான் இந்த பயணம் ஆரம்பிச்சது. இப்போ 2018 என்னுடைய அக்கா தான் முதலில் என்னுடைய குடும்பத்தில் படிக்க வந்தவள் என்று இந்த தம்பி சொல்லுகிறார். அந்த தம்பிக்கே 18-19 வயசு தான் இருக்கும். அவங்க அக்காவுக்கு அதிகமாக போனால் என்ன 24-25 வயசு இருந்தால் அதிகம். இவங்க தானே பரவாயில்ல, சரியா ஆளை கூட்டி வச்சு இந்த பொண்ணு வந்திருக்கு பேசுறதுக்கு. இப்போ பாருங்க, இவங்களை விட பெரிய சாதனையாளர் வேற யார் இருக்க முடியும் சொல்லுங்க? இவங்களை விட பெரிய சாதனையாளர் யார் இருக்க முடியும்? இப்போ எங்க குடும்பத்தில் என்னுடைய தாய் தான் முதல்ல படித்த பெண். அதுவரை என்ன, நான் சென்னையில் இருக்கேன், அங்கே பல்லாண்டுகளாக படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு கிடையாது. என்னுடைய தாய் தான் எங்கள் குடும்பத்தில் முதலில் கல்லூரிக்கு வந்த ஒரு பெண். என்ன காரணம்? நல்ல படிப்பு வந்தது, படிப்பில் ஆசை இருந்தது, படிக்கணுன்ற எண்ணம் இருந்தது, தீவிரம் இருந்தது. ஆனால் எங்கள் தாத்தா என்ன சொல்லிட்டாரு, ஸ்கூல் மட்டும் ஒன்று படிக்க வச்சுதான் ரொம்ப அதிகம், இதுக்கு மேலெல்லாம் படித்தேன்னா இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அவ்வளவு நம்பிக்கை ஆண்கள் படிப்பை பற்றி. இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளைலாம் என்னால் தேட முடியும். எங்கள் அப்பா ரெடியாக தான் இருந்தார் கட்டிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே படித்த ஆள்லாம் கிடைக்காது, படிக்க வைக்க மாட்டேன் என்று சொன்ன போது, அப்போல்லாம் இந்த +1 +2 வந்து பியூசின்னு காலேஜில் படிப்பாங்க. எங்கள் அம்மா பியூசி வந்து குயின் மேரிஸ் காலேஜுன்ற ராணி மேரி கல்லூரி சென்னையில், அங்கே தான் படித்தாங்க. ராணி மேரி கல்லூரியிலிருந்து ஒரு ஆசிரியை, அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தா திண்ணல உட்காந்துருக்காராம். இவங்க முன்னாடி நின்று, எங்கள் அம்மா பேர் கல்பகம் ரொம்ப நல்ல மாணவி, அவங்க படிப்பை ஏன் நிறுத்துறீங்க என்று கெஞ்சி கேட்டு என்னுடைய தாயை படிக்க வைத்திருக்கிறார். எங்கள் தாத்தாவுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் முன்னாடி வந்து ஒரு பெண்ணு கேட்குற போது முடியாதுன்னு சொல்ல அவருக்கு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட பெண்கள் வந்து பேசினதே இல்லை. அது மட்டும் முதல்ல ஒரு அம்மா வந்து கேட்டோன்னா சரின்ட்டார். அப்புறம் உள்ளே வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எவ்வளோ வந்து என்னை கேட்குறா, எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டேன் நீ. ஆனால் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த கால மனிதர் இல்லையா, கொடுத்த வாக்கு கொடுத்தது தான். வாக்கு கொடுத்துட்டேன், போய் தொல்லை. இப்படித்தான் எங்கள் அம்மா கல்லூரிக்கு போனாங்க. ஆனால் அன்றைக்கு ஆந்திராவும் தமிழகமும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி MSc ஃபிசிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கி எங்கள் அம்மா மாநிலத்தின் முதல் பெண்ணாக வந்தாங்க. இப்போ இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்? அதெல்லாம் போன கதை. இன்னைக்கு என்ன நடக்குது அதுக்காக சொல்லலை. இப்போது எங்கள் அம்மா படிச்சுட்டாங்கல்ல, படித்த பிறகு எங்கள் குடும்பத்தில் அடுத்த பெண் படிக்கலாமா கூடாதான்னு யாராவது கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கலாரத்தி படித்த பிறகு அவங்க குடும்பத்தில் வேற யாராவது ஒரு பெண்ணை, ஐயோ எப்படி பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்ப சொல்லுமா, என்ன சொல்லுவாங்க? கலாரத்தி போறாள்ல, அவ போய் படிச்சா இல்ல, அவ மேடெல்லாம் பேசி பரிசு வாங்கினா இல்ல, அப்ப நாம நம்ம பிள்ளைய அனுப்புவோம். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணும் படிக்கிற போது அந்த ஆணினுடைய வாழ்க்கை மலருகிறது. ஒவ்வொரு பெண்ணும் படிக்கிற போது பின்னால் இருக்கிற தலைமுறையே மலருகிறது. அதான் வித்தியாசம். நீங்க பாதை அமைக்கிறீங்க. நீங்க
முதல்ல ஒரு பாதையே இருக்காதுங்க. இப்போ ஒரு இந்த இடத்துல பாதையில் நான் நடந்தால் என்ன ஆகும்? காலில் கல் குத்தும், முள்ளு குத்தும், ரத்தம் வரும். நான் பரவாயில்ல நடக்கிறேன்னு நான் நடந்துட்டா எனக்கு பின்னால் வருகிற ஒருத்தருக்கு ஒத்தையடி பாதை கிடச்சிரும். அதுக்கும் பின்னாடி வரவர் ரோடு போட்டுப்பாரு, அதுக்கும் பின்னாடி வந்தால் 4 லேன்லே போயிடலாம். இன்னைக்கு பெண்களான நாம் எல்லாம் 4 லேன் டிராஃபிக்ல டாடா சுமோல போற மாதிரி போறோம்னா நமக்கு முன்னாலே நடந்த பெண்கள் காலில் கல் குத்தி, முள் குத்தி, ரத்தம் தொய்ய தொய்ய நடந்த பாதைகளில் தான் இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்களை இன்னமும் சரியா அந்த பாதையில் நாம் அனுப்ப வேண்டாமா என்ற கேள்வியில் தான் நிற்கிறது. ஏன் பெண்ணுக்கு இன்னமும் அதிகமான உரிமைகளை, சிறப்புகளை கொடுக்க வேண்டும் என்று. ரெண்டாவது விஷயம், இங்க இருக்கிற சில பேர் அதை சொன்னாங்க. 18 வயசு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்ததுன்றது நம்ம சமூகத்தில் காலங்காலமாக நடந்துட்டு, இன்னைக்கு நேற்றுக்கு நடந்ததில்லை. ஆனால் எது புதுசு என்றால், அல்லது எது இப்போதுதான் வெளியில் வந்திருக்கிறது என்றால், 3 வயசு குழந்தையா? என்ன சார் இது? அது பச்சை குழந்தை இல்லை, அது 5 வயசு குழந்தைய. இப்படிப்பட்ட வன்முறைகள் இன்னைக்கு தான் நடக்குதா? இன்னைக்கு தான் வெளியில வருது. இது இன்னைக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? புதுசா கிளம்பி இருக்கிற வன்முறையாது. மூஞ்சியில ஆசிட் கொட்டினான்னு பேப்பர்ல வருதுனால இன்னைக்கு அது புதுசு. ஆனா காலம் காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மனப்பான்மையில் ஏதோ ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைங்க? ஒண்ணுமே இல்லை. கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற காலேஜ். அல்ல ஒரு மாணவன், அவன் அங்க படிக்கிற ஒரு மாணவி தன்னை நேசிக்கிறத அவன் நினைச்சிருக்கான். ஒருவேளை அது அந்த பெண்ணுக்கும் அப்படி என்ன இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் சரி வர மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்? நீ 39 அரியர் வச்சிருக்க, உன்னை பார்த்தாலே சரியில்லை. எல்லாம் எண்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்குன்றது சினிமாக்கு தான் சரி. எந்த பெண்ணுக்கும் உன்னை பார்த்தா பிடிக்கலையோ, உன்னை பார்க்க பார்க்க சுத்தமாகவே பிடிக்காது. என்ன சினிமாவா வாழ்க்கை? வாழ்க்கை என்ன சினிமாவா தோழர்களே? முதல்ல அப்படித்தான் சொல்லுவாளுங்க, அதுக்கு அப்புறம் பாரு, நீ பின்னாடியே போய் பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள். இதெல்லாம் நடக்காது வாழ்க்கையில். முட்டாள்தனமான யோசனைகளை கையில் சினிமாவிலிருந்து வாங்கி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த பெண்ணு பின்னாடி போற நேரத்தை நம்ம சேவ் பண்ணாக்க வாழ்க்கையில் நாளைக்கு நீங்க எங்கேயோ போய் அதை விட 100 மடங்கு பெட்டரான பெண்ணு உங்களுக்கு ரெடியா காத்திருப்பா. இது பின்னாடி போய் டைமை வேஸ்ட் பண்ணி அவ வாழ்க்கையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் கெடுத்து என்னத்துக்கு? அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணு சொல்லிருச்சு சரியா வராது விட்டுறலாம். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன வேணான்னு சொல்லிட்டான். இது அவமானம் இல்லையா? அவமானம் தான். வருத்தம் இல்லையா? வருத்தம் தான். ஆனால் இந்த அவமானத்தையும் வருத்தத்தையும் எப்படி தாண்டணும் தெரியுமா? அவ நினைக்கிறத விட பெரிய ஆளா வந்து காட்டி தான் இந்த அவமானத்தை தாண்டணும். நல்ல வேளை என்ன வேணான்னு சொன்னா சரியான வாய்ப்பு மச்சான், இதை விட பெட்டரா ஏதோ ஒன்று எனக்கு காத்திருக்கு. இதுதான் சரியான பார்வை, இதுதான் சரியான பார்வை. இந்த பார்வை பெண்ணுக்கும் சரியானது, ஆணுக்கும் சரியானது. இதுல பெரிய விஷயமே இல்லை. வாழ்க்கையில எல்லாம் திரும்பி வரும். ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வரும். திரும்பி வராதது நீங்க படிக்கிற 3 வருஷத்துல உங்களுக்கு இருக்கிற இந்த வாய்ப்பு, அது திரும்பி வராது. அதை விட்டுட்டீங்கன்னா திரும்பி வராது. பாக்கியெல்லாம் திரும்பி வரும். விஜய் மால்யா இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு 3ஆவதா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்களே ஏன் அதுக்குள்ள இப்படி அவசரப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. அது தானே வரும். வராதது இந்த நேரம், இது திரும்பி வராது. அப்போ கோயம்புத்தூர்ல என்னாச்சு? அவ கிளாஸ்ல உட்காந்துருக்கா, அவன் உள்ள வரான். நம்ம தான் பார்க்குறோமே, நிறைய பின்னாடியிலிருந்து ஒரு அருவாளை எடுக்கிறான். அருவா வெயிட்டை விட அவன் வெயிட்டு கம்மியா இருக்கு. பின்னாடியிலிருந்து ஒரு அரிவாளை எடுத்து அந்த பெண்ணை வகுப்பறையிலே வெட்டியிருக்கான். அந்த பொண்ணு செத்து போச்சு. அதை பற்றி நான் இனிமேல் பேச போகிறது. செத்து போச்சு, அது அதோடைய பிரச்சனை முடிஞ்சுது. எனக்கு அந்த பையனை பற்றி ரொம்ப கவலையாக இருக்கு. எனக்கு அந்த பையனை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்கு.
இப்போ என்ன நடக்கும்? ரிமாண்டில் போட்டே 5 வருஷம் 6 வருஷம் வைப்பாங்க. வழக்கு விசாரணைக்கு வந்து வழக்கு நடந்து முடியவே நண்பர்களே 10 வருஷம். தீர்ப்பு வருகிற போது உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கல்லூரியிலிருந்து வெளியே வந்து வேலைக்கு போய் கல்யாணம் முடித்து பிள்ளை பிறந்து அமெரிக்காவிலையோ துபாயிலையோ சென்னையிலையோ பாம்பேலையோ ஏதோ ஒரு ஊரில் நல்லா சம்பாதிச்சு வீட்டை கட்டிக்கிட்டு நல்லா இருப்பாங்க. நீ எங்கே இருக்க போகிற? நீ எங்கே இருக்க போகிற? 1 2 3 4 5 6 7 8 9. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ இந்த வயதில் எதிர்ப்பால் மீது ஒரு ஈர்ப்பு வருவது இயல்பு. அதெல்லாம் வரவே கூடாது. அது என்ன? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதில் பொய் எல்லாருக்கும் வந்திருக்கு. 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவரே காதல் பாட்டு பாடியிருக்காரு, அவருக்கு வரலையா? அப்படி தான் வரும். நான் மனசு இருக்கேன், அதை அறிவினால் அடக்கலாம். இப்போ தேவையில்லை. இது அவள் வேடான்னு சொல்லிட்டாளா, ரொம்ப நல்லது, அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கேன், முடிஞ்சது. நண்பர்களை, காதலா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, அது எப்போது கசக்கிறதோ கை குலுக்கி இதோடு நாம் பிரிந்து போவோம் என்று சிரித்து கொண்டே நடக்கிற திண்மை மனசில் இருக்கணும். என்ன வாழ முடியாதா? வாழ முடியாதா? தாராளமாக வாழலாம், தாராளமாக வாழலாம். ஏன் பெண்மை வெல்கன்னு நான் சொல்றேன் தெரியுமா? அப்படி தாராளமா மனத்தின்மையோடு வாழ்ந்த சில பெண்களை வச்சு நான் சொல்றேன். சார், நான் மேடையில் நான் பேசி சன் டிவியில் வருதுனால என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிவாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறேன்பாங்க. நாங்கள்லாம் பாராட்டுக்குரியவர்கள், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் 1000 பேர் இருக்காங்க. பாப்பையா சார் என்னுடைய டீமில் பேசி சன் டிவியில் வந்ததுனால என் மீது ஒரு புகழ் வெளிச்சம். இது ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம், இதெல்லாம் போயிடும். உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள் யார் தெரியுமா? நான் போய் ஒரு பெண்ணோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அந்த பொண்ணு என்னை விட 10-15 வயசு சின்ன பொண்ணு. எனக்கு கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க ப்ளீஸ். அது போட்டு வச்சுருக்கேன், என் ஃபோனில் இருக்குது. அதை பிக்சர் எடுத்து என் ஃபோனில் வச்சுருக்கேன். அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி அகர்வால், டெல்லி பொண்ணு. 15 வயசு அந்த பெண்ணுக்கு இருக்கிற போது டெல்லியில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன், அவனுக்கு 25-30 வயசு, அப்போவே ஓயாமல் வந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ். 15 வயசு பொண்ணு, அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? நீங்கள் இதை போய் வீட்டில் சொன்னால் படிப்பை நிறுத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. இது உங்களுடைய தவறு அல்ல நண்பர்களே, இது உங்கள் பெற்றோர்களினுடைய தவறு. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவள் தேடி வருகிற முதல் ஆள் நான் அவளுடைய தாயாகத்தான் இருக்கணும். அப்படி ஒரு உறவு இல்லைன்னா என்ன புண்ணாக அம்மா பொண்ணு உறவு? அது அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணுக்கு தெரியும், அவள் கிளாஸில் படிக்கிற பையனுக்கு தெரியும், டீச்சருக்கு தெரியும், அட்டெண்டருக்கு தெரியும், ஆயாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு மாத்திரம் தெரியக்கூடாது. படிப்போட்டு நிறுத்திடும். என்ன இது? நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனைன்னு நம்மள்ட்ட வந்து பேசாமல் பக்கத்து வீட்டில் போய் பேசுவாங்க. சொல்லுடா, என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை, பயப்படாத, எனக்கும் அது மாதிரிலாம் நடந்துரு, அதெல்லாம் முடிஞ்சிடும் வாழ்க்கையில், பெரிய விஷயம் இல்லை. இப்படி சொன்னால் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ தைரியம் வரும், எவ்வளோ தன்னம்பிக்கை வரும். லக்ஷ்மி அகர்வாலுக்கு சொல்ல முடியல, ஏன்? அவங்க அம்மா படிப்பை நிறுத்திடும். அதனால மூடி சும்மாவே இருந்தது. அவன் வந்து 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 கேட்டான், 1 வருஷம் கேட்டான். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வெறியாகி, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இங்கே இருப்பீங்க, 1 லிட்டர் நைட்ரிக் ஆசிட்டை வந்து மூஞ்சியில் கொட்டிட்டான். நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணும்போது சில சமயம் அந்த பிப்பெட்டால் ஒரு துளி எடுப்போம். கெமிஸ்ட்ரி இருக்கா இல்லையா? இங்கே இருக்கு. பிப்பெட்டால் ஒரு துளி ஆசிட்டை உறிஞ்சி எடுப்போம். தெரியாமல் சில சமயம் லேசாக போட்டுடும், அது டைல்யூட்டட் ஆசிட் தான். அந்த 1 நிமிஷம் எப்படி வலிக்குதுல, சுரீர்னு 1 லிட்டர் ஆசிட்டை கொட்டினா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்தது அவளுக்கு. முகம், மார்பு, வயிறு எல்லாமே இல்லை, இல்லைன்ற மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு. அது நல்ல வேலை கண்ணை ஏதோ அப்படி போட்டதுனால கண்ணு மாத்திரம் போயிடுச்சு, கண்ணு போகலை, முடியெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஏன் அந்த பொண்ணுகிட்ட ஆட்டோகிராஃப் ஆரம்பி தெரியுமா? என்ன இது என்ன புதுசாக? நம்ம ஊர்லேயே காரைக்கால் வினோதினி மேலே கொட்டலையா? ஏன் அவகிட்ட போய் நீ ஆட்டோகிராஃப் வாங்கலை? பாவம், அந்த பிள்ளை இல்லை இப்போ. லக்ஷ்மி அகர்வால், ஷி சர்வைவ்ட், ஷி சஸ்டெயின்ட்.
அவள் என்ன செஞ்சான்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு 10 வருஷம் நடையாக நடந்து இந்தியாவில் ஆசிட்டை வந்து சுண்டல் விற்கிற மாதிரி எல்லாருக்கும் விற்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்கிறதுக்கு 10 வருஷம் நடந்திருக்கா. நான் ஏன் பெண்மை வெல்கன்னு சொல்றேன் தெரியுமா? இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலே தான் அவர்கள் முன்னேற்றத்தினுடைய அடுத்த படியிலே கால் வைக்க வேண்டி இருக்கிறது நண்பர்களே. இத்தனை இடர்பாடுகள். அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது. அவள் என்கிட்ட சொன்னா, உன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நேரம் எது லக்ஷ்மி? அவள் சொன்னா, நான் தெருவில் போனால் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும் மேடம். ஏன்னா பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல, தெருவில் போனால் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும். நான் வந்து டெல்லிக்காரங்க தான், அதனால துப்பட்டாவை முகத்தில் ஃபுல்லாக மூடிட்டு தான் நான் தெருவில் போவேன். ஏன்னா என்னை பார்த்த பிள்ளைலாம் அழுது. அப்போ எனக்கு பிள்ளை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது எனக்கு என்ன பயம்னா, எனக்கு குழந்தை பிறந்தவொன்னா அது என் முகத்தை பார்த்து பயந்தான் நான் என்ன செய்வேன்னா. அப்போ குழந்தை பிறந்தது 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் மட்டும் பிள்ளைக்கு அம்மா முகம் தெரியாது, அந்த விஷன் ஃபிக்ஸ் ஆகாது. அப்படியே ஒன்று தெரியுமே தவிர விஷன் ஃபிக்ஸ் ஆகாது. 3 மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு அம்மாவினுடைய முகம் தெரிந்த போது அந்த பிள்ளை சிரிச்சுதான்.